ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் டெக்கீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக, டேஸ்டியாக, சுவையாக, ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, உருளைக்கிழங்க சின்னதாக கட் பண்ணி மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஓகே, பொட்டேட்டோ ரெடி ஆகட்டும். இப்போது நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஆயில். இது கொதிக்கட்டும். தேவையான வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம். ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது கூட சின்னதாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் துருவி வச்சுருக்கேன். பீன்ஸு, முட்டைக்கோஸ். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட உருளைக்கிழங்கும் நல்ல கிறிஸ்பி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தனியாக கலெக்ட் பண்ணி வைக்கலாம். இப்போது அதே ஆயிலில் ரிமைனிங் இருந்துச்சு ஆயிலில் வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இல்லை அதே ஆயில் ஓகேன்னா அதே ஆயிலில் என்ன பண்ணுங்கன்னா, ஆனியனும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் வேணும்னா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்ல ஆனியன் ஃப்ரை ஆனதும் அதில் இஞ்சி சேர்த்துக்கலாம். அது மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பேக்ரவுண்டில் வாய்ஸ் கேட்குதுன்னா அது என் பாப்பாவோட வாய்ஸ் தான். ஓகே, இப்போ நம்ம ரைஸும் நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. ஒரு 90% குக் ஆனால் போதும். அப்போவே எடுத்து வடிகட்டி வச்சிடலாம். அது நேரம் நம்மளோட காய்களும் குக் ஆகிருக்கு. இது வந்து நல்லா வேகணும் இல்லை, ஒரு 60 to 70% வெந்தால் போதும். தேவையான அளவு சால்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூட நான் முட்டை ஆட் பண்ண போகிறேன். முட்டை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ அதே பேனில் அந்த காய் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வச்சுட்டு அதுலேயே வந்து முட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நல்ல ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு 5 minutesல நமக்கு நல்லா ரெடி ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதில் கொஞ்சம் நல்ல மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க, அந்த பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் இதில் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என்கிட்ட சாஸ் இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தக்காளி, நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்சியில் அடித்து எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம சாஸ் விடுற மாதிரி அதே டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். அதை விடையும் டேஸ்ட்டாக இருக்கும். சாஸ் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சார். இப்போ சாஸ் கூட சேர்த்து எல்லா மசாலாவும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பொட்டேட்டோ, அதை ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, மசாலா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணதும் மெதுவாக பதமாக கிளறி விடுங்க. ரைஸ் உடஞ்சிடக்கூடாது. மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் அந்த மசாலா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் படுற மாதிரி பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனலாக இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது இன்னும் ஃப்ளேவராக, கலர்ஃபுல்லாக இருக்கும். 5 minutes சிம்லேயே வச்சு எடுத்து அப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையாக டேஸ்டியாக ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.